ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவும் நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மைக்குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அவலூர்பேட்டை சித்தகிரி முருகன் கோவிலின் 102ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள், கோவிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் சுதா செல்வம் அவர்கள், செயல் அலுவலர் சூரிய நாராயணன் அவர்கள், ஆய்வாளர் சங்கீதா அவர்கள், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் லதா முரளி விவேகானந்தன், கோவிலினுடைய குருக்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை கொடுத்திருக்கக்கூடிய முருக பக்தர்கள், பெரும் திரளாக இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய முருகப்பெருமானுடைய வரலாறு. முருகப்பெருமான் எப்படி அவதாரம் செய்தான், எதற்காக அவதாரம் செய்தான், அவனுடைய அவதார நோக்கமாகிய சூரசம்ஹாரம், அதற்கு பிறகு தேவயானை வள்ளி திருமணத்தோடு முடிகிற அந்த கதையை கச்சியப்பர் நமக்காக எழுதி கொடுத்தார். கல்யாணம் அப்படின்னாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது முருகனுக்கு கல்யாணம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன சிறப்புனா, எல்லா தெய்வங்களும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு மங்களகரமான நாள் பங்குனி உத்திரம். 12வது மாதமும் 12வது நட்சத்திரமும் வரக்கூடிய பங்குனி உத்திர நாளில் தான் எல்லா தெய்வங்களும் திருமணம் செய்து கொண்டார்கள். சிவன் பார்வதி திருமணம் நடந்தது பங்குனி உத்திரத்துல தான். முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்தது பங்குனி உத்திரத்துல தான். ராமன் சீதைய கல்யாணம் பண்ணது பங்குனி உத்திரத்துல தான். ராமனுக்கு 3 தம்பிகள், 4 பேர் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே நாள்ல தான் கல்யாணம் நடந்தது. ராமன் சீதைய கல்யாணம் பண்ணா, லக்ஷ்மணன் ஊர்மிளையை கல்யாணம் பண்ணா, பரதன் மாண்டவியை கல்யாணம் பண்ணா, சத்ருகன் ஸ்ருதகீர்த்தியை கல்யாணம் பண்ணா. இது எல்லாம் நடந்தது பங்குனி உத்திரம் அன்னைக்குதான். நேத்தே சொன்னேன், ஐயப்பன் அவதாரம் செய்தது பங்குனி உத்திரம் அன்றைக்கு. மகாலட்சுமி தாயார் அவதாரம் செய்தது பங்குனி உத்திரம் அன்னைக்குதான். உங்களுக்கு தெரியுமா, முருகனே வள்ளிக்கால்ல விழுந்து விழுந்துதான் கும்பிடுறானா, பாதத்தை வருடி கொடுக்கிறானா. அருணகிரியார் பாடுறார், பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. வள்ளியோட பாதத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு தடவி 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 கொடுக்கிறாராம். கலிகாலத்துல நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். சூரபதமனை வதம் பண்றதுதான் அவனுடைய அவதார நோக்கம். ஆனாலும் கலியுகத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நமக்கெல்லாம் அருள் செய்யறதுக்காக தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். கிருஷ்ணர் கிட்ட பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருக்கிறாங்கல்ல, தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அவங்க கேட்டாங்க, கலிகாலம் கலிகாலம்னு சொல்றாங்களே, அது எப்படி இருக்கும்? கிருஷ்ணர் சொன்னாரு, 4 திசையிலையும் நான் அம்பு போடுறேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. 4 பக்கமும் அம்பு போட்டார். முதல்ல பீமன் ஒரு இடத்துல போய் அம்பை எடுக்க போறான். எங்க போய் உளுந்துருக்கோ போய் எடுத்துட்டு வாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றார். பீமன் போறான். அம்பை எடுக்கும் போது பார்க்கிறான், 4 கிணறு வரிசையா இருக்கு, ஒரு சதுர வடிவத்தில் இருக்கு, 4 மூலையிலையும் கிணறு. தண்ணி பொங்கி 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 வழியுது, நிறைஞ்சு வழியுது. அவ்வளவு தண்ணி இருக்கு 4 கிணத்துலையும். அதுக்கு நடுவுல ஒரு கிணறு இருக்கு, அதுல தண்ணியே இல்ல, வறண்டு போயிருக்கு. இவன் பார்க்கிறான், இந்த 4 கிணறுலையும் இவ்வளோ தண்ணி இருக்கு, நிறைஞ்சு வழியுது, இதுக்கு நடுவுல ஒரு கிணறு இப்படி வத்தி போயிருக்கே. யோசிச்சுக்கிட்டே வந்துட்டான், பீமன் வந்துட்டான். அர்ஜுனன் போனான். அர்ஜுனன் போய் ஒரு அம்பை எடுக்கிறான். எடுத்தா ஒரு குயில் பாடிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த குயில் எவ்வளவு இனிமையா பாடுதுன்னு அதை கேட்கிறான். போறதுக்கு மனசு இல்லை. இவங்களாம் வனவாசத்துல இருக்கிறாங்களா, குயில் பாடுறதை கேட்டு அவ்வளவு மகிழ்ச்சி, இனிமை. கொஞ்ச நேரம் கழிச்சு குயில் பாடுறதை நிறுத்திருச்சு.
கிளம்பலான்னு கிளம்புனாம் பாருங்க. அந்த குயில் என்ன பண்ணுச்சு, பாடிக்கிட்டு இருந்த குயில், இனிமையா பாடிக்கிட்டு இருந்த குயில் அங்க இருந்த ஒரு முயலை போய் கொத்துது. கொத்தி 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 அந்த முயல் உடம்புல இருந்து ரத்தமா வருது, காயப்படுத்துது. இவனால அதை பார்க்கவே முடியல, ஓடி வந்துட்டான் அர்ஜுனன். அடுத்து நகுலன் போய் ஒரு அம்பை எடுத்தான். அம்பை எடுத்துட்டு பார்க்கிறான், ஒரு பசு கன்று குட்டியா அப்பதான் புதுசா கன்று குட்டி போடுது, கண்ணு ஈனுது. அதை பார்க்கிறான், ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. கண்ணுக்குட்டி பிறந்த உடனே பசு அதை நாவால நக்கி கொடுக்கும் தெரியுமா, அதெல்லாம் சுத்தம் பண்ணும். அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த அழுக்கையெல்லாம் பசு நாக்கால சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ண பண்ண அது எல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் விடணும்ல, விடாம நாக்கால சுத்தம் பண்ணுது. அது பிறந்த கன்று குட்டி ரொம்ப மென்மையா இருக்கும், தோல் தாங்கவே முடியல, வலியில கத்துது. அந்த பசு விடாம அதை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவனால பார்க்கவே முடியல, பிறந்த கன்று குட்டியோட தோல் எல்லாம் தேஞ்சு போய் ரத்தமா இருக்கு, ஓடி வந்துட்டான். அடுத்த சகாதேவன் போனான். ஒரு மலை மேல அம்பு இருந்தது. அந்த அம்பை போய் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு பெரிய சத்தம், திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பாறாங்கல், எங்கெல்லாம் பாறையெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல் மலையிலிருந்து உருண்டு வந்துகிட்டு இருக்கு. இவன் பார்க்கிறான், இவ்வளோ பெரிய பாறாங்கல் இப்படி உருண்டு வருதே, இது கீழே போய் விழுந்துச்சுன்னா நிறைய பேர் செத்து போவாங்களே, நிறைய அழிவு வருமே, என்ன பண்றது, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் சகாதேவன். வேகமா அந்த பாறை வந்துச்சுல, வந்த பாறை அப்படியே நின்றுச்சு. இவனுக்கு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய பாறை இப்ப எப்படி நின்றுச்சு. வந்து பார்க்கிறான், சின்னதா ஒரு செடி, சின்ன செடி, அந்த செடி இந்த பாறையை தடுத்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி அப்படின்னு. இப்ப 4 பேரும் வந்துட்டாங்க. கிருஷ்ணர் கேட்டார், 4 பேரும் போய் அம்பு எடுத்துட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்துட்டோம். என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, அதுல இருந்து கலிகாலம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பீமன் சொன்னா, 4 கிணறு இருந்தது கிருஷ்ணா, தண்ணி பொங்கி பொங்கி வழிஞ்சுது. ஆனா நடுவுல ஒரு கிணறு காஞ்சு போயிருந்தது, வறண்டு போயிருந்தது. அது எப்படி கிருஷ்ணா? கிருஷ்ணன் கேட்டா, இதுதான் கலிகாலம், இதுதான் கலிகாலம். நிறைஞ்சு வழிஞ்சிச்ச கிணறு, அவங்களாம் பணக்காரங்க, நிறைய பணம் வச்சிருப்பாங்க, நிறைய சொத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல கொஞ்சம் மக்கள் ஏழையா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, கொடுக்க மாட்டானுங்க. கலிகாலம் எப்படி இருக்கும்? சில பேர் நிறைய பணம் வச்சிருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும் கலிகாலம். அர்ஜுனன் சொன்னா, குயில் பாடிட்டே இருந்துச்சு கிருஷ்ணா, ஏன் அது போய் முயலை கொத்துச்சு? கிருஷ்ணன் சொன்னா, கலிகாலம் இப்படிதான் இருக்கும். மத போதகர்கள்னு சில பேர் வருவாங்க, இனிமையா மக்கள் கிட்ட பேசுவாங்க. இந்த மக்கள் கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னு வையேன், நான் தான் சாமின்னு சொல்லி அந்த மக்களை துன்புறுத்தி எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க. நகுலன் சொன்னான், பசு கன்று போட்டுச்சு, அது நாக்கால நக்கி நக்கி கொடுத்து அதோட கண்ணு குட்டியவே துன்புறுத்துச்சே. ஏன் கிருஷ்ணா? கலிகாலம் இப்படிதான் இருக்கும். அந்த பசுதான் பெற்றோர்கள், அந்த கன்று குட்டி தான் பிள்ளைகள். இந்த அம்மா அப்பாலாம் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துவாங்க. இப்படிதான் கலிகாலம் இருக்கும். கடைசியா சகாதேவன் சொன்னா, சரி கிருஷ்ணா, அவ்வளவு பெரிய பாறை அந்த சின்ன செடியை தாண்டி போக முடியலையே, அது ஏன் கிருஷ்ணா? அவ்வளோ பெரிய பாறை எப்படி நின்னுச்சு? இப்ப கிருஷ்ணன் சொன்னா, இதுதான் கலிகாலம். கலிகாலத்துல வறுமை இருக்கும், துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கெட்டவங்க தான் அதிகமா இருப்பாங்க, பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களா இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்காது, அரசியல் தலைவர்கள் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, தொண்டர்களும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, எல்லா கஷ்டமும் இருக்கும் கலிகாலத்துல. அதுதான் அந்த பாறை. கலியுகத்துல மக்களை அழிக்க தீவினைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருதே, அதுதான் அந்த பாறை. ஒரு சின்ன செடி தாங்கிட்டு நின்னுச்சே, அதுதான் ஆன்மீகம். கலியுகத்துல மக்களை அழிக்கிறதுக்கு பல கெட்ட விஷயங்கள் ஒன்று திரண்டு வரும்போது ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம்தான் அந்த மக்களை காப்பாற்றும் என்று கிருஷ்ணன் சொன்னார். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ
மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே. நம்முடைய தேவார பதிகம் சொல்லுது, யார் ஒருவர் அண்ணாமலை அப்படின்னு கும்பிடுறாங்களோ அவர்களுடைய கர்ம வினைகள் நீங்கும். இந்த திருவண்ணாமலையில சம்பந்தாண்டான்னு ஒரு புலவர் இருந்தார். அப்ப திருவண்ணாமலையை ஆட்சி செய்த மன்னன் பேரு பிரபுடதேவ மன்னன். அருணகிரியார் முருக பக்தர், சம்பந்தாண்டான் காளி பக்தன். எப்பவுமே ஒரே துறையை சேர்ந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி பொறாமை எல்லாம் இருக்கும், இயல்பாவே இருக்கும். இந்த சம்பந்தாண்டானுக்கு ஒரு பொறாமை அருணகிரியார் மேல. என்னன்னா, முருகன் கூப்பிட்டா அருணகிரியார் கூப்பிட்டார்னு உடனே கிளம்பி வந்துடுறான். அப்படின்னா அருணகிரியார் மேல இவருக்கு ஒரு பொறாமை. பிரபுடதேவ மன்னன் கிட்ட போய் சொன்னா, திருவண்ணாமலையை ஆட்சி செய்த பிரபுடதேவ மன்னன் போய் சொன்னா, நான் கூப்பிட்டா காளி வருவா வருவா, இவர் கூப்பிட்டா முருகன் வருவானா, வர சொல்லுங்க பார்க்கலாம். பிரபுடதேவ மன்னனுக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? சம்பந்தாண்டான் காளியை கூப்பிடுவான், அருணகிரியார் முருகனை கூப்பிடுவார். நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துடலாம், தவமே பண்ணாம ரெண்டு பேரையும் நம்ம பார்த்துடலான்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். அருணகிரியாரை கூப்பிட்டு சொன்னாருப்பா, முருகன் நீ கூப்பிட்டா வரமாட்டான்னு இவர் சொல்றாருப்பா, எங்க நீ கூப்பிடு. அருணகிரியார் கூப்பிட்டார். எதுக்கு கூப்பிட்டானா, நான் கூப்பிட்டா முருகன் வருவான் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக கூப்பிடல. முருகா, உன்னையவே பக்தன் கூப்பிட்டா வர மாட்டான்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக வா. பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு, முருகன் வரவே இல்லை வரவே இல்லை. ஏன் தெரியுமா? இவன் காளி உபாசகன்ல சம்பந்தானான். இவன் என்ன பண்ணா, காளி மந்திரம் எல்லாம் சொல்லி உன் பையனை விட்டுட்டு அதை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டான். அதனால அன்னை பார்வதி தேவி என்ன பண்ணா, முருகனை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டான். முருகன் வரல. அருணகிரியார் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானத்தால பார்க்கிறார், முருகனை பார்வதி தேவி கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இப்பதான் பாடினார், அதல சேடனார் ஆட அகில மேரு மீதாட அபினக்காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகு பூத வேதாளம் அவையாட மலரில் வேதனார் ஆட மதுர வாணிதான் ஆட மருவு வானுலர் ஆட மதியாட வனஜ மாமியார் ஆட நெடிய மாமனார் ஆட மயிலும் ஆட நீயும் ஆடி வரவேணும் முருகா. பாடினாரா? மயிலும் ஆட, மயில் தோகையை விரிச்சிருச்சு. மயிலும் ஆட அப்படின்னாரா, மயில் தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. முருகனை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த பார்வதி தேவி, ஐயோ இந்த மயில் எவ்வளோ அழகா ஆடுது அட அப்படின்னால முருகன் ஓடி வந்துட்டான். வந்து எப்படி காட்சி கொடுத்தான் தெரியுமா? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல சம்பந்தாண்டான், நீ கூப்பிட்டா முருகன் வருவானா, வர சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு அருணகிரியார்ட்ட கேட்டப்போ, கம்பத்து இளையனார் சந்நிதின்னு இன்னைக்கும் இருக்கு திருவண்ணாமலையில. நேற்று நான் போயிருந்தேன், அங்க ஒரு தூண்ல முருகன் காட்சி கொடுத்தான். முருகன் வந்தான், கூப்பிட்ட உடனே அருணகிரியாருக்காக வந்தான். அண்ணாமலையார் கோவில்ல இருக்கு கம்பத்து இளையனார் சந்நிதி. இந்த மீனாட்சி கல்யாணம் முடிஞ்ச பிறகு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் சாப்பிடாம இருக்கிறாங்க. விருந்து நடக்குது, அவ்வளோ பெரிய விருந்து நடக்குது தேவர்களுக்கெல்லாம், 33 கோடி தேவர்களுக்கும் விருந்து நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிடல. மாப்பிள்ளையா இருந்த சிவபெருமான், நீங்க இன்னும் சாப்பிடலையான்னு கேட்டார். எப்படி சாமி, உங்களுடைய திருநடனத்தை பார்த்த பிறகுதானே நாங்க சாப்பிட போவோம் எப்பவும், அவ்வளவுதானே, இந்த டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு கல்யாண மேடையில மாப்பிள்ளை டான்ஸ் ஆடுறாரு. இன்னைக்குதான் கல்யாண மேடையில மாப்பிள்ளை நடனம் ஆடுறதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சவர் யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். கல்யாணம் பண்ண உடனேயே நான் ஆடணும், அதுக்கப்புறம் தானே நீங்க சாப்பிடுவீங்க, இந்த ஆடுறேன் அப்படின்னு ஆட ஆரம்பிச்சார். அதையும் அருணகிரியார் பாடினார். குமுதப்பதி வகிர அமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச. இந்த திருப்புகள்ல எப்படி வந்து தாளம் வாசிப்பாங்கன்றத அவர் சொல்றார். டெகுடுகுட டெங்க டெங்க தொகுகு தொகுகு தொங்க தொங்க இப்படி வாசிச்சாங்களாம். அந்த சத்தத்தையே திருப்புகள்ல சொன்னவர் அருணகிரி. எல்லாம் முருகன் அவருக்கு கொடுத்த தமிழ். அவருக்கு முருகப்பெருமான் அருள் செய்த அந்த கோவிலை நான் போய் பார்த்தேன், நேற்று திருவண்ணாமலை கோயில்ல பார்த்தேன். அப்படி கலியுகத்தில் நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காக இருக்கக்கூடியவன் தான் முருகப்பெருமான். சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னா கச்சியப்பர் எழுதுறார், தீயவை புரிந்தாரேனும், நீ எவ்வளவு பாவம் வேணாலும் பண்ணிருக்கலாம், தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால், முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னா தூயவராகி
தூயவராகி, எல்லா தீவினையும் போய் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர். நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, முருகப்பெருமான் உன்னை நிச்சயமாக மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி பாடினார். அதனாலதான் பொதுவா தெய்வங்களை பாதாதி கேசமா பாடணும். அது தெரியுமா? நீங்க சாமி பார்க்கறதா இருந்தாலும், முருகனை பார்க்கறதா இருந்தா பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கணும். பாதாதி கேசமா தெய்வங்களை பார்க்கணும். இப்ப கச்சியப்பர் பாடும்போது பாதத்தை பாடல, முருகப்பெருமான் பாதத்தை முதல்ல பாடல. ஏன் தெரியுமா? பாதத்தை பாடுனா மயிலையும் சேர்த்து பாடணும் முதல்ல. அதனால முதல்ல மூவிரு முகங்கள் போற்றின் ஆரம்பிச்சார். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றினர். முருகப்பெருமானுடைய கருணை தான் நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. அதனால சொன்னார், மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றினர். இப்ப சூரசம்ஹாரம் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு இந்திரன் பார்க்கிறான், இந்த சூரனால தானே நாம தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தோம், தேவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த சூரனை முருகப்பெருமான் வதம் செய்திருக்கிறார். அதனால நம்ம பொண்ண தெய்வ யானைய முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று இந்திரன் நினைக்கிறார். இந்த வள்ளி தெய்வானைக்கு ஒரு முற்பிறவி வரலாறு ஒண்ணு உண்டு. அந்த கதையை சொல்றேன், சரியா? முருகப்பெருமானுக்கு வலது பக்கத்துல இருக்கிறது வள்ளியா தெய்வானையா? இடது பக்கத்துல தெய்வானை, வலது பக்கத்துல தான் வள்ளி. முருகன் எப்படிப்பட்டவன் பாருங்களேன். தெய்வானை யாருன்னா இந்திரனோட பொண்ணு, தேவலோகத்து இளவரசி. இவ நிறைய சொத்து இருக்கும்ல, தேவலோகத்துக்கு தலைவன் அப்படின்னா நிறைய சொத்து இருக்கும். வள்ளி யாரு? சாதாரண வேடர் குலத்தில் பிறந்தவள். அவளுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? தங்க நகை இருக்குமான்னு கூட தெரியாது. முருகனை எப்படி தெரியுமா? நீ எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லைன்னாலும் சரி, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். என்னுடைய பக்தர்கள் கிட்ட என் மேல பக்தியா இருக்கானான்னு தான் பாப்பேனே தவிர இவன் பணக்காரனா ஏழையா, சொத்து வச்சிருக்கானா இல்லையான்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதுதான் வள்ளி தெய்வானை நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம். இப்ப தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறான் இந்திரன். திருப்பரங்குன்றத்துல தான் அந்த திருமணம் நடக்குது. ஏன் தெய்வ யானைன்னு பேரு அப்படின்னா, தேவலோக யானை வளர்த்த பெண் அவள், ஐராவதம் வளர்த்த பெண். அதனால அவளுக்கு பேரு தெய்வ யானை. குஞ்சரம்னா யானை, சுர குஞ்சரி அம்மை அப்படின்னு ஒரு பேர் உண்டு தெய்வ யானைக்கு. அதற்கு முற்பிறவியில சிவபெருமான் ஆடுறார். அவர் எப்பவுமே ஆடிட்டே இருக்கக்கூடிய சாமி தானே. அந்த திருநடனத்தை பார்க்கணும்னு திருமால் ஆசைப்படுறார். எப்ப பார்த்தாலும் பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் தான் உங்க நடனத்தை பார்க்கறாங்க. எனக்கும் உங்களுடைய திருநடனத்தை பார்க்கணும்னு ஆசைன்னு திருமால் கேட்கிறார். மச்சான் கேட்கிறார், மாப்பிள்ளை கேட்கிறார். சரின்னு இவர் ஆடுற. ஆதி பரன் ஆட அங்கை அனலாட ஓதும் சடையாட உன்மத்தம் உற்றாட பாரண்ட மீதாட பாதி மதியாட அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிற சிவபெருமான். ஆடுறத பார்த்த உடனே அப்படி ஆடுற அந்த ஆட்டத்தை பார்த்தோன்னா திருமாலுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது. 2 கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது. அந்த கண்ணீர் துளிகளில் இருந்து 2 பெண்கள் வந்தார்கள். அவர்கள் தான் அமிர்தவல்லி, சுந்தரவல்லி. இதுல அமிர்தவல்லி தெய்வ யானையாக வளர்கிறாள், சுந்தரவல்லி வள்ளியாக வந்து திருமணம் செய்கிறாள். இதுதான் உங்களுடைய முற்பிறவி வரலாறு. சிவபெருமானாகவே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னார். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தப்பு பண்ணது நக்கீரர் தான். என்ன நடந்ததுன்னா, பாண்டிய மன்னனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பெண்ணின் கூந்தலுக்கு மனம், இயற்கையான மனம் உண்டா இல்லையான்னு. ஒரு நாள் மனைவியோட சோலையில இருக்கிறான். பூ வாசம் வருது. இந்த வாசம் சோலையில இருக்கிற பூவுல இருந்து வருதா இல்ல பாண்டிய அரசி தலையில இருக்க பூல இருந்து வருதா இல்ல அவ கூந்தலே அதை விட மனமா அப்படின்னு அவனுக்கு தெரியல. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாவே மனம் இருக்கான்னு கேட்கலாம். ஆனா அவன் நம்மளை என்ன நினைப்பா, அதனால நம்ம மன்னனா நடந்துக்குவோம் அப்படின்னு அரசவைக்கு வந்து போட்டி அறிவிக்கிறார். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டா? இதை நிரூபிக்கிறவங்களுக்கு இந்த பரிசு அப்படின்னு பொற்கிளிய கட்டி தொங்க விட்டுட்டான். பதில் சொல்லிட்டு பொற்கிளிய எடுத்துட்டு போலாம் அப்படின்னு.
தருமின்னு ஒருத்தன் மதுரையில் இருந்தான், ஏழை, ரொம்ப கஷ்டப்பட்டவன். அவன் என்ன பண்ணா, அவனுக்கு ஒரு ஆசை, நாம இதுக்கு பதில் சொன்னோம்னா இந்த பொற்கிளிலாம் கிடைச்சதுன்னா நாம ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம். அப்பவே பொண்ணுங்களாம் ஏழைகளை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ பணம் வச்சிருக்க, எவ்வளோ சொத்து வச்சிருக்கிற அப்படின்னு. சிவபெருமான் கிட்ட போறான், சொக்கநாதர் கிட்ட போறான். சொக்கநாதர் இவ்வளவுதானே விஷயம், வா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி தரார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அப்படின்னு தொடங்குகிற அந்த பாட்டை சிவபெருமான் எழுதி கொடுக்குறார். கொண்டு வந்து மன்னன் கிட்ட கொடுக்குறான், அரசவையில் வச்சு கொடுக்குறான். இயற்கையாகவே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டு, என் சந்தேகம் தீர்ந்தது, இந்த பொற்கிளியை எடுத்துக்கொள் அப்படின்னு மன்னன் சொல்றான். இவன் தருமி எடுக்க போனான்ல, அப்படி வெட்டி மன்னன் கொடுக்க போனான்ல, நக்கீரருக்கு பொறாம. நக்கீரர் பாண்டிய மன்னன் கிட்ட இருக்கக்கூடிய புலவர். நாம பதில் சொல்லல, மன்னன் கூடவே இருக்கிறோம், நாம தான் பதில் சொல்லி இந்த பொற்கிளிய வாங்கியிருக்கணும். எவனோ ஒருத்த வந்து பதில் சொல்லி அத மன்னனும் ஒத்துக்கிட்டு பொற்கிளிய கொடுக்கிறேன், பொறாம நக்கீரருக்கு. நிறுத்து மன்னா அப்படின்னாரு. ஏன் இந்த பாட்டுல ஏதாவது சொல் குற்றம் பொருள் குற்றம்லாம் இருக்கா? சொல் குற்றம் இல்லை, ஆனா பொருள் குற்றம் இருக்கு. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் கிடையாது, அதனால கொடுக்க கூடாது வாதம் பண்றார் நக்கீரர். இப்ப பணம் இல்லைன்ட்டாங்களா, பொற்கிளி இல்லைன்ட்டாங்களா, தருமையால தாங்க முடியல. சொக்கநாதர்கிட்ட போய் சொன்னாரு, சொக்கநாதா எனக்கு பணம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, என் வறுமை தீரப்போகுதுன்னு நினைச்சேன், ஆனா பணம் இல்லைன்னு சொன்னாங்களே, எனக்கு அது வருத்தம் இல்லப்பா, நீ எழுதி கொடுத்த பாட்டை போய் ஒருத்தன் தப்புன்னு சொல்லிட்டான்பா, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. கிளம்பி வந்தார், புலவர் வேஷத்திலேயே வந்தார் சிவபெருமான். வந்துட்டு யாரு என் பாட்டை குற்றம் சொன்னதுன்னார். நக்கீரர் இருந்துச்சு, நான் தான் சொன்னேன். பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் கிடையாதா? கிடையாது. தேவலோக பெண்களின் கூந்தலுக்கு மனம் கிடையாதா? கிடையாது. இதுவே பொய். நல்லா கேளுங்க, தேவலோக பெண்களின் கூந்தலுக்கும் மனம் கிடையாதா அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறார்ல, கேட்கிறாரா? நக்கீரர் இல்லைன்னு சொல்றார்ல, எத்தனை தேவலோக பெண்களை இவர் நேர்ல பார்த்தார் சொல்லுங்க? தேவலோகத்துக்கு போனாரா? தேவலோக பெண்களை சந்திச்சிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். தேவலோக பெண்களை நீ பார்த்ததே இல்லை, அப்புறம் எப்படி தேவலோக பெண்களின் கூந்தலுக்கு மனம் கிடையாதுன்னு நீ சொல்லுவ? அங்கேயே மாட்டிக்கிட்டான் நக்கீரர், அங்கேயே மாட்டிக்கிட்டார். இவர் கேட்டார், தேவலோக பெண்களுக்கும் கூந்தலில் மனம் இருக்காதா? இருக்காது அப்படின்னார் நக்கீரர். இப்ப அடுத்த கேள்வி கேட்டார், நீ கும்பிடுறியே அன்னை மீனாட்சின்னு சொல்லல, இது எங்க நடக்குது? மதுரையில் நடக்குது. மீனாட்சியினுடைய கூந்தலுக்கும் மனம் இல்லையான்னு கேட்கல, நடக்கிறது மதுரையில தானே, மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற மீனாட்சி அம்மன் கூந்தல்ல கூடவா மனம் இல்லைன்னு கேட்கல. என்ன தெரியுமா கேட்டார்? பரவி நீ வழிபட்டு ஏத்தும் பரம் சுடர் திருக்காலத்தி அரவு நீர் சடையார் பாகத்து அமர்ந்த ஞான பூங்கோதை ரவி நீர் குழலும் மற்றோ என அது மற்றே என்னா வெறுவிலான் சலமே முற்றும் சாதித்தான் விளைவு நோக்கான். என்ன கேட்கிறாரு? காளஹஸ்தி தெரியுமா? திருப்பதி போற வழியில இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் ஞான பூங்கோதை. இவர் என்ன கேட்கிறாரு? மீனாட்சி அம்மன் கூந்தலுக்கு கூடவா மனம் இல்லை? இப்படி கேட்கல, காலத்தில் இருக்காளே, திருக்காலத்தில் இருக்கிறாளே ஞான பூங்கோதை, அவ கூந்தலுக்குமா மனம் இல்லைன்னார். உடனே நக்கீரர் இல்லைன்னார். உனக்கு எப்படி தெரியும்? கூடவே இருக்கிறது யாரு? சிவபெருமான். பார்வதி தேவி கூடவே இருக்கிறது யாரு? சிவபெருமான். அவருக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருச்சா? நீ தேவலோக பெண்களை பார்த்ததே இல்லை, தேவலோக பெண்களை சந்திச்சதே இல்லை, பார்வதி தேவி பக்கத்திலே இருக்கிற சிவனை விட உனக்கு கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருமா? அதை ரொம்ப அழகா எழுதுறாரு பாருங்க, திருவிளையாடற் புராணம் எழுத பரஞ்சோதியார். சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கம். சாதிக்கிறானா, பின்னாடி என்ன நடக்குன்னு யோசிக்காம யாருடைய கூந்தலுக்கும் மனம் இல்லைன்னு சாதிச்சான். தப்பு யார் மேல? நக்கீரர் மேல. முதல்ல ஒருத்தன் பரிசு வாங்குறானா பாராட்டணும், அதை விட்டுட்டு மனசுக்குள்ள பொறாம
அதனால தடுத்து நிறுத்தினான். சிவபெருமான் வருவாரு நக்கீரர் எதிர்பார்க்கல. சிவபெருமான் வந்துட்டார். தேவலோக பெண்களுக்கு மனம் உண்டா? இல்லை. நீ பாத்தியா? இல்ல. பார்வதி தேவி கூந்தலுக்கு மனம் உண்டா? இல்லை. நீ பாத்தியா? இல்ல. அப்புறம் எப்படி நீ சொல்ற? இப்ப சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்கிறார். அங்க கூட சிவபெருமான் நக்கீரரை எரிக்கல, நெற்றிக்கண்ணை திறக்கிறார். எப்ப கோபம் வச்சு தெரியுமா? வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தினாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நெற்றிக்கண்ணை திறக்கிறார் சிவபெருமான். நெற்றிக்கண்ணை பார்த்த உடனே நக்கீரருக்கு வந்தவர் புலவர் இல்லை, புலவர் வேடத்தில் வந்த சிவபெருமான தெரியணும்ல. தெரியாம இருக்குமா என்ன? அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் வாய விட்டான் பாருங்க. எப்படி ஒரு மோசமான வார்த்தையை விட்டான். என்ன நெற்றிக்கண்ணை காமிச்சிட்டா பயந்துருவேன் நினைச்சிட்டியா? உடம்பு முழுக்க கண்ணா இருக்கிற இந்திரன் மாதிரி நீ வந்து நின்னாலும் நான் சொன்னதுதான் சரிங்கிறான். இந்திரன் கூட சிவபெருமான ஒப்பிடலாமா? முதல்ல சிவபெருமான நீ பார்த்துட்ட, உணர்ந்துட்ட. நெற்றிக்கண்ணை திறந்த உடனேயே சிவபெருமான தெரிஞ்ச உடனேயே தெய்வமே நீயா? அவர் மன்னிக்க மாட்டாரா? ஆனாலும் அவ்வளவு ஒரு ஈகோல, அந்த அகங்காரத்துல என்ன சொல்றான்? நெற்றிக்கண்ணை திறந்துட்டா பயந்துருவோமா? இந்திரன் மாறி கற்றைவார் சடையா நெற்றிக்கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான். பயப்படவே இல்லையா நக்கீரர்? உம்பரார் பதி போல் ஆக முற்று நீர் கண்ணனாலும் மொழிந்த நும் பாடல் குற்றம் குற்றமே என்றான். நீ உடம்பு முழுக்க கண்ணா இருக்கிற இந்திரன் மாதிரி வந்து நின்னாலும் இது தப்புதான். இப்பதான் உடம்பு முழுக்க அந்த வெப்பு நோயோட பொற்றாமரை குளத்துல போய் உழுறார் நக்கீரர். அவருக்கு சொன்ன பரிகாரம் என்ன தெரியுமா? செஞ்ச தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண சொன்னார் தெரியுமா? திருக்காலத்துக்கு போக சொன்னார். நக்கீரரை காளஹஸ்திக்கு சிவபெருமான் போக சொன்னார். அந்த நக்கீரர் தான் முருகனுடைய அறுபடை வீடுகள் பட்டியலை நமக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து கொடுக்குறார். திருப்பரங்குன்றத்துக்கு பெரிய பெரிய சிறப்பு உண்டு. ஒரு பூதம் ஒண்ணு சரியா சிவ பூஜை செய்யாதவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்குமா. இவர் நக்கீரர் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். சிவபெருமான ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து, மரத்துல இருந்து ஒரு இலை கீழே விழுந்து, இலை விழுந்தா சத்தம் வருமா? வராது. இவர் தவம் தானே பண்ணிட்டு இருக்கிறார், சிவ பூஜை தானே பண்ணிட்டு இருக்கிறார். கண்ணை மூடி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்றாருல, இலை விழுந்த சத்தம் கேட்டுச்சான். அப்படின்னா என்னன்னா, அவ்வளோ கவனக்குறைவாவா சிவ பூஜை பண்ணுவாங்க? பார்க்கிறார், ஒரு இலை வந்து அந்த குளத்துல விழுந்துச்சா. இலை இப்படி நீளமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பாதி மீனா மாறுச்சு, ஒரு பாதி பறவையா மாறுச்சு. இப்ப இந்த இலை விழுந்தது குளத்துல, குளக்கரையில அந்த இலை இருக்கு. பாதி தண்ணியில இருக்கு, பாதி நிலத்துல இருக்கு. தண்ணியில இருக்கிறது மீனா மாறி உள்ள இழுக்குது, நிலத்துல இருக்கிறது பறவையா மாறி இதை இழுக்குது. இதை இவர் பார்க்கிறார். வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாரா, சிவ பூஜையை மறந்துட்டார். பூதம் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த பூதத்துக்கு பேரு கற்கி முகின் பேர். அந்த பூதம் சொல்லிச்சு, யாரெல்லாம் ஒழுங்கா சிவ பூஜை செய்யலையோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு போவேன். ஏற்கனவே 999 பேரை அந்த குகையில போய் அடைச்சு வச்சிருச்சு. இவர் 1000வது ஆள். அது சொல்லிச்சான், 1000 பேரை சேர்த்து வச்சு நான் ஒன்னா சாப்பிடுவேன், நீ தான் 1000வது நாள் இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், வந்து உங்களெல்லாம் சாப்பிடுறேன். மீதி இருந்த 999 பேரை சொன்னாங்க, நீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சா நீங்களே வந்துட்டீங்களே இப்படி. அப்பதான் நக்கீரர் முருகனை பார்த்து பாடுறார். முருகா முருகான்னு பாடினதுதான் திருமுருகாற்று படை. தமிழர்களுடைய வாழ்க்கைய 10 பாட்டு 8 தொகைன்னு பிரிக்கிறோம். இதுதான் தமிழர்களுடைய வாழ்க்கை. நம்ம வரலாறு எங்க இருக்கு? 10 பாட்டு 8 தொகை. அந்த 10 பாட்டுல முதல் நூலே திருமுருகாற்று படை தான். முருகனை வணங்கிதான் தமிழர்களின் வாழ்க்கையே தொடங்குகிறது என்பதை தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. 10 பாட்டு 8 தொகை நம்ம தமிழர்கள் வாழ்க்கை. முதல் நூல் திருமுருகாற்று படை. முருகனை வணங்கித்தான் தமிழர்களுக்கு வாழ்க்கையே. அவனை வணங்கிட்டு தான் நமக்கு எல்லாம். நூலே அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த திருமுருகாற்று படையை நக்கீரர் பாட முருகப்பெருமான் வேலை வீசுறான். அந்த பூதம் இறந்து போனது, குகையிலிருந்து அவர்கள் எல்லாம் விடுபடுகிறார்கள். இதுதான் திருப்பரங்குன்றத்தில் நக்கீரர் செய்த முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு பட்டியலை நமக்கு கொடுத்த அந்த செயல். சரியா? இப்படிதான்
திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறு. அங்கதான் யாருக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்குது? தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் கல்யாணம் நடக்குது. தேவலோக இளவரசி கல்யாணம்னா அது எப்படி நடந்திருக்கும்? எப்படியெல்லாம் நடந்திருக்கும்? ரொம்ப வெகு விமர்சையா அந்த கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. தேவயானையை கல்யாணம் பண்ணார்ல, அது பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம், அரேஞ்ச் மேரேஜ். வள்ளிய திருமணம் பண்ணது காதல் திருமணம். கண்ணையே எடுத்து கொடுத்தான் கண்ணப்பன். பட்டினத்தார் பாடினார், வாழால் மகவறிந்து விட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் என் சென்று இனி ஆளாவது எப்படியோ காலத்து எப்பருக்கேன் பாடினார் பட்டினத்தார். பட்டினத்தார் பெரிய பணக்காரர். அவருக்கு சிவபெருமானே பிள்ளையா வந்தார், மருதவாணர்னு வந்தார். பட்டினத்தார் பேரு திருவெண்காடர். அவங்களாம் நல்ல வியாபாரம் பண்ணவங்க. அப்படி வியாபாரம் பண்ண குடும்பம் தான் பட்டினத்தார் குடும்பம். ஏன் அவரை பட்டினத்தார்னு சொல்றோம்னா, காவிரி பூம்பட்டினத்துல பிறந்தவர், அதனால பட்டினத்தார் அப்படின்னு சொல்றோம். பையன் மருதவாணன் போறான் கப்பல் வியாபாரம் பண்றதுக்கு. கப்பல்ல கடல் கடந்து போறான். போன எல்லாரும் வியாபாரம் முடிச்சுட்டு வர்றாங்க. எல்லாரும் மூட்டை மூட்டையா தங்கம், வைரம், வைடூரியன் கொண்டு வந்து இறக்குறாங்க. நம்ம பிள்ளை என்ன கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு போய் பார்க்க போனா என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? தவிடும் எரு வராட்டியும் இருந்துச்சு. மூட்டை மூட்டையா இருந்தா எவ்வளவு கோபம் வரும். இதுக்குதான் நாங்க உன்னை அனுப்பினோமா? அப்பதான் அவர் சொன்னார், இந்த ஒரு காது அருந்து போன ஒரு ஊசி, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவிழிக்கே, இந்த ஊசி கூட வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பட்டினத்தார் மனம் மாறி ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தார். அந்த பட்டினத்தார் போற்றி பாடிய தலம் திருக்காலத்து. முருகனுக்கு 2 மனைவி அப்பெல்லாம் கிடையாது. நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல இச்சா சக்தி நமக்கு அருள் புரியணும், அதுதான் வள்ளி. அடுத்து கிரியா சக்தி நமக்கு அருள் புரியணும், அதுதான் தெய்வ யானை. அந்த காரியம் நல்லபடியா நடந்த பிறகு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். அதை கொடுப்பதுதான் ஞான சக்தி. அப்ப இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இது 3 சேர்ந்ததுதான் முருகன், வள்ளி, தெய்வானை. அங்க வள்ளி மலை இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். வேப்பாடின்ற ஊர்ல இருக்கக்கூடிய சீரூர், அங்க அந்த வேடர்குல தலைவனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா நம்பிராஜன் பேரு. அந்த நம்பிராஜனுக்கு ஒரு ஆசை, பெண் பிள்ளை வேணும்னு ரொம்ப நாள் கடவுளை வேண்டிட்டே இருந்தான். கண்வ முனிவர்னு ஒரு முனிவர். அந்த முனிவருடைய சாபத்தால திருமால் சிவமுனியாக வந்து தவம் பண்றார். அங்க மகாலட்சுமி தாயார், இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அவதார நாள். நான் சொன்னேன்ல, பங்குனி உத்திரம் அன்னைக்குதான் மகாலட்சுமி தாயார் பிறந்தாங்க. அவதாரம் செய்தால் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அவ ஒரு மானாக இங்கும் அங்குமாக உழவி கொண்டிருக்கிறாள். இவர் சிவமுனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. திருமால் மானாக மகாலட்சுமி தாயார் அங்கே உழவி கொண்டிருக்கிறார். வள்ளி அவதாரம் செய்ய வேண்டும் என்கிற இறைவனுடைய எண்ணத்தின் பொருட்டு அந்த மானினுடைய வயிற்றில் குழந்தையாக அவதாரம் செய்தாள் வள்ளியம்மை. அந்த மான் குழந்தையை ஈன்றெடுத்தது. அது அழுவுதான். அழுது அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, கிண்ணறர்கள் யாழ் மொழியோ, பாரதி தன் இசையோ. பாரதினா கலைமகள். சரஸ்வதி கையில வச்சிருக்க வீணைய மீட்டுற மாதிரி அழுதுச்சான், யாழ் இசைக்கிற மாதிரி அழுதுச்சான். நம்பிராஜன் வந்து பார்க்கறான், யார் இந்த குழந்தை அப்படின்னு வந்து பார்க்கறான். ஒரு குழந்தை இருக்கு. அவன் சந்தோஷமா அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறான். வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அந்த செடிகளுக்கு நடுவே கிடைத்த குழந்தை என்பதால் அவளுக்கு வள்ளி அப்படின்னு பேர். வள்ளி வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். திணைப்புணத்தை காவல் காப்பாங்க. எல்லாம் அறுவடைக்கு முன்னாடி வேற எதுவும் சாப்பிட்டுடாம அதுக்கு காவல் காக்கணும், வேற யாரும் வந்து அறுத்துட்டு போயிடாம. அந்த திணைப்புணத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறாள் வள்ளி. முருகன் வர்றார், வேடனா வருவார். வள்ளி என்ன பண்றா, திணைப்புணத்துக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறா. இப்ப அவகிட்ட வந்து பேசுறார், பொண்ணே உன் பேர் என்ன? வள்ளி யாரோ ஒருத்த வந்து நம்ம கிட்ட பேசுறானேன்னு திரும்பிக்கிட்டா. பேர் சொல்ல மாட்டியா? முன்ன பின்ன தெரியாத ஆம்பளைங்கள்ட்ட பேரெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது, போ. சரி, உன் ஊர் என்ன? பேரு தான் சொல்ல மாட்டேன், ஊரையாவது சொல்லு. ஊர்லாம் சொல்ல முடியாது. சரி, ஊருக்கு போற வழியாவது சொல்லு.
அவர் சொல்றாரு, பெண்கள்ல நீ எவ்வளோ அழகி, எவ்வளோ பெரிய அழகியா இருக்க நீ. அவ கூந்தல்லாம் வர்ணிக்கிறார், எவ்வளோ பெரிய அழகி நீ. உன்னைய போய் இந்த திணைப்புணத்துக்கு காவல் காக்க விட்டுருக்குறாங்க. இந்த ஊர்ல யாருக்காவது அறிவு இருக்கா? உங்க அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இருந்துக்கணும். யாருக்கு? நம்பிராஜனுக்கு. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை கொண்டு போய் இப்படி திணைப்புணத்துக்கு காவல் காக்க வச்சிருக்கிறாங்க. உன் பேர் என்னம்மா சொல்லுமா? அவ கோபமா பேசிட்டு இருக்கிறா, திட்டா முருகனை. ஏடா வேடா மூடா போடா. அருணகிரியார் முருகனை நீங்க திட்டினாலும் அருள் செய்வான்னு பாடுறார். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். ஏன் தெரியுமா? உண்மை. இப்போ உங்களுக்கு நீங்க ஏதோ ஒன்று வேண்டி அது நடக்கலைன்னா கோபம் வரும்ல. முருகன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வேண்டி இருக்கிறீங்க, ஆனால் அந்த விஷயம் நடக்கலைன்னு கோபம் வரும்ல. நீங்கள் அவன் முன்னாடி போய் நின்று, நீ எல்லாம் ஒரு சாமியா, இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீ எல்லாம் ஒரு சாமியாடா அப்படின்னு சண்டை போட்டா உங்களுக்கு நிறைய இந்தா வச்சுக்கொண்டு அள்ளி அள்ளி கொடுப்பான். அவன் ஏன் தெரியுமா? நீங்க அவனை திட்டும் போது வள்ளி திட்டதை ஞாபகம் வருமா. வள்ளியம்மைய முதல்ல நம்ம சந்திச்சதை இவன் ஞாபகப்படுத்துறானே அப்படின்னு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அள்ளி கொடுப்பானா முருகன். முருகன் திட்டுனாலும் நல்லதுதான் பண்ணுவான். நீங்க அவங்கிட்ட சண்டை போட்டாலும் இந்தா வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும், வேலை வேணுமா வச்சுக்கோ, பொன் வேணுமா வச்சுக்கோ, பொருள் வேணுமா வச்சுக்கோ. ஏன் தெரியுமா? நீ என்னை திட்டுறப்ப எனக்கு வள்ளியம்மா ஞாபகம் வருது. இந்த வள்ளி திட்டின உடனே முருகப்பெருமானுக்கு சிரிப்பு தாங்கல. கோபத்துல கூட நீ அழகா இருக்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வள்ளிட்ட காதல் மொழி பேசுறார், வள்ளியம்மா கோபமா பேசுறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சத்தம் கேக்குது. என்னன்னா, நம்பிராஜன் அவன் பசங்க தம்பிங்க எல்லாரையும் கூட்டிட்டு கூட்டமா வந்துட்டு இருக்கிறான். பேச்சு சத்தம் கேக்குது. இவ சொன்னா, வள்ளியம்மா சொன்னா, வர்றது எங்க அப்பா, நீங்க நிக்கிறத பார்த்தாருன்னு வையன் நடக்கிறதே வேற, ஓடி போயிடு. இவன் சொன்னா, உங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையா? நீதான் இங்க சந்தோஷமா பத்திரமா இருக்கிறீல்ல, ஊரையே கூட்டிட்டு வேற வருவாரா உங்க அப்பா? இப்ப நம்பிராஜன் பக்கமா வந்துட்டார். வள்ளி போய் வாங்கப்பா அப்படின்னால நின்னுகிட்டு இருந்த முருகப்பெருமான் வேங்கை மரமா மாறிட்டார். கச்சியப்பர் எழுதுறார், வேங்கை மரம்னா அந்த மரத்துக்கு வேறா வேதங்கள் இருந்தது, மரத்தினுடைய நடுப்பகுதியா ஆகமங்கள் இருந்தது, கலைகள் எல்லாம் கிளைகளாக இருந்தது. அப்படி ஒரு வேங்கை மரமா நிக்கிறான் முருகப்பெருமான். நம்பிராஜன் பார்த்தார், நேத்து வரைக்கும் இந்த மரம் இங்க இல்ல. வள்ளி திரும்பி பார்க்கிறா, அவளுக்கு முருகன் தான் வேங்கை மரமா நிக்கிறான்றது அவளுக்கும் தெரியல. அவ என்ன நினைச்சானா, முருகன் எங்கேயோ ஓடி போயிட்டான் போல இருக்கு. முருகன்னு தெரியாது, வந்தவன் ஓடி போயிட்டான், ஒரு வேடன். நம்பிராஜன் பார்த்தா, மகளுக்கு தேனு தினை மாவு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மரம் நேத்து வரைக்கும் இங்க இல்லையே. கூட வந்த பசங்களாம் சொல்றாங்க, ஆமா நேத்து வரைக்கும் இல்ல, ஏதோ துர்சக்தி மாதிரி தெரியுது, வெட்டிடுவோமா அப்படின்னு அருவாவை எடுக்கிறாங்க. நம்பிராஜன் இல்ல இல்ல இருக்கட்டும், நல்ல பெரிய மரமா இருக்கு, நிழல் தருது, நம்ம தான் ஒருவேளை கவனிக்கலையோ, மரத்தெல்லாம் வெட்ட வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு கிளம்புறார். கொஞ்ச தூரம் போன நம்பிராஜனுக்கு மனசு கேட்கல. பொண்ணு தனியா இருக்கா, திணைப்புணத்துக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கிறா, நேத்து வரைக்கும் இல்லாத ஒரு வேங்கை மரம் அங்க வந்து இருக்கு, இது எப்படி சரியில்லையே அப்படின்னு, நீங்களாம் போங்க நான் வந்து பார்க்குறேன், நீங்க போங்க போங்க நான் வரேன் அப்படின்னு திரும்ப வர்றார். மனசு கேட்கல, பொண்ணு தனியா இருக்கா, புதுசா ஒரு வேங்கை மரம் இருக்கே, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு கிளம்பி வர்ற போது வேங்கை மரத்தை காணும். வேங்கை மரம் இப்போ வயசான முனிவரா நிக்குது. நம்பிராஜன் வந்த உடனே வள்ளியம்மா பக்கத்துல நிக்கிறா. நம்ம இதுக்கு முன்னாடி வந்தப்ப இந்த தாத்தா இல்லையே, துறவி இல்லையே, இவர் இப்ப இங்க நிக்கிறாரு, என்ன புதுசு புதுசா நடக்குது? இதுக்கு முன்னாடி வேங்கை மரம் கிடையாது, இப்பதான் வந்துட்டு போன இந்த துறவி கிடையாது, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு நம்பிராஜனுக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் வள்ளியே பாக்குறா, ஒரு தாத்தா நிக்கிறார். வணக்கம் சொன்னார். வணக்கம்ப்பா, நீங்க யாரு? துறவி. நான் துறவி, இந்த பக்கமா வந்துட்டு இருக்கிறேன். இங்க எங்க வந்தீங்க? இங்க ஒரு குமரி சுனை இருக்கு, அதுல ஆட வந்தேன்னாராம். ரொம்ப அழகா கச்சியப்பர் எழுதுற, குமரினா வள்ளி, குமரியில் ஆட வந்தேன். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? குமரி சுனையில் நீராட வந்தேன். அந்த சுனை எங்க இருக்கு சாமி? அது ரொம்ப தூரம், நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், நானே போய்க்கிறேன். நினைச்சாரு, ஏப்பா உன் பொண்ணை கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீ போக மாட்டியாப்பா, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிற. இப்ப வயசானவர் தானே இவரு. நம்பிராஜன் நினைச்சான், நம்ம பொண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு இவன் தான், சாமி என் பிள்ளைய கொஞ்சம் பாதுகாத்துக்கங்க,
காவல் காத்துக்கங்க. முருகன் நினைச்சார், நான் தான் அவளுக்கு காவலா இருக்கிறதா எனக்கு வேலையை, நீங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க, போயிடுங்க, 4 நாள் கழிச்சு கூட வாங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப இந்த வயசான தாத்தா இருக்கிறார்ல, அவரு பேசுறாரு வள்ளிகிட்ட. ஃபர்ஸ்ட் முதல்ல வேடனா வந்தப்ப வள்ளி திட்டினா, இப்ப தாத்தா தானே, அதாவது தாத்தா கிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக பேசுறா. தாத்தா கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தாத்தா கேட்கிறாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? உடனே வள்ளி சொன்னா, பித்தனாயா நீ? இந்த பித்தனா நீ அப்படின்னு சிவபெருமான திட்டு வாங்கியிருக்கிறாரு. அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்து வள்ளியும் பித்தனா நீ அப்படின்னு திட்டுற மாதிரி பேர் வாங்கிட்டார். பித்தனா நீ, பைத்தியமா உனக்கு அப்படின்னு கேட்டா. இப்ப முருகன் பார்த்தாரு, இவளை நாம கெஞ்சி பார்த்துட்டோம், கொஞ்சி பார்த்துட்டோம், இன்னும் சரிபடுற மாதிரி தெரியல, நமக்கு துணை நமக்கு அண்ணன் விநாயகர் தானே. விநாயகரை கூப்பிட்டார். ஏன் விநாயகரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க தெரியுமா? கல்யாணம் ஆகலைன்னா விநாயகரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்கல்ல. எல்லாரும் கேட்பாங்க, அவரே ஒரு சன்னியாசி, அவரே மனைவி இல்லாம இருக்கிறாரு, அப்புறம் எப்படி அவரை கும்பிட்டா கல்யாணம் நடக்கும்? என்ன காரணம்னா, முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா விநாயகர் தான் காரணம். இதை யாரு சொல்றா? அருணகிரியாரே சொல்ற. அந்த பாட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ணனை கூப்பிட்டார். தம்பி என்ன வேணும்? அண்ணன் எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நீ தான் பார்த்து எங்கள் காதலுக்கு உதவி செய்யணும். இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பேச மாட்டேங்குது. அவ்வளோதானே தம்பி, நான் போய் அந்த பொண்ணுக்கு புத்தியெல்லாம் சொல்லி, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ எவ்வளோ பெரிய வீரன் தீரன்னு சொல்கிறேன் அப்படிலாம் சொன்னால் அந்த பொண்ணு கேட்காதுனே, வேற ஏதாவது பண்ணுவோனேன்னு அண்ணனும் தம்பியும் திட்டம் போடுறாங்க. இப்ப விநாயகர் யானை வடிவத்தில் வரார். அவர் ஏற்கனவே யானை தான், முழுதும் யானை வடிவத்தில் வரார். எப்படி வரார்? முழுசா யானை வடிவத்தில் வரார். யானையை பார்த்தா பயம் யாருக்கு? வள்ளியம்மைக்கு. யானை வந்த உடனே பக்கத்துல வேற யாரும் இல்ல, இவர் தான் இருக்கிறாரு, கீழே வேதியர் தான் இருக்கிறாரு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, கையை பிடிச்சுக்கங்க. இப்ப முருகன் கிட்டார், கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். வயசான தாத்தாவோட ஒரே தொல்லையா போச்சு. அந்த பக்கம் யானை, இந்த பக்கம் தாத்தா. யானையா தாத்தாவா? யானைக்கு தாத்தாவே பரவாயில்ல. கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. யானை போயிடுச்சு. முருகனுக்கு சந்தோஷம். அங்கிட்டு போன யானை விநாயக பெருமான் சோகத்தில் போய் முட்டு முட்டிட்டாராம். ஏன் முட்டினாரு தெரியுமா? என் தம்பிக்கு விவரமே பத்தலப்பா, இப்ப அங்க என்ன நடக்கணும் எனக்கு தெரியும், என்னைய போ சொல்லிட்டான், உன் வேலை முடிஞ்சது போன்னு சொல்லிட்டான், நான் வந்துட்டேன். இப்ப வள்ளிகிட்ட போய் சொல்லுவான், நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்தல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, பண்ணிக்கன்னு சொல்லுவான். அது விவரமான புள்ள, அந்த புள்ள சொல்லும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சத்தியம் பண்ணி கொடுத்த, உன்ன பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு கேட்குமே. என் தம்பிக்கு விவரம் பத்தலையே அப்படின்னு விநாயகர் சவத்துல போய் முட்டிட்டாராம். என் தம்பி பாவமே அப்படின்னு எப்படியும் நமக்கு மறுபடியும் அடுத்த டியூட்டி இருக்குன்னு வெயிட் பண்ற. அதே மாதிரி வள்ளி சொன்னான், கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன், உன்னையவா சொன்னேன். உடனே அண்ணே தெரியும் தம்பி தெரியும், அதுக்கு தான் நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யானை முற்ற மாதிரி வள்ளிய வந்த உடனே வள்ளி போய் முருகன் பக்கத்துல போய் நின்னுகிறான். கண்ணை இறுக்கமா மூடி இருக்கான். கண்ணை திறந்து பாருமா. முருகன் சொன்னார், பார்க்க மாட்டேன், அங்கிட்ட யானைய கூட பார்த்துடலாம், ஒரு தாத்தா உன்னையெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது, நான் உன்னை பார்க்கவே விரும்பல. மா கண்ணை திறந்து பாருமா. பார்க்க மாட்டேன். அட கண்ணை திறந்து பாருமா. கண்ணை திறக்கிறா, 6 முகங்களோடு முருகப்பெருமான் காட்சி தருகிறார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்பான். 6 முகத்தோட முருகப்பெருமான் காட்சி தருகிறார். அடுத்து நம்பிராஜன் கிட்ட சொல்லி திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும். இந்த திருமணத்துக்கு உதவி பண்ணது யாரு? விநாயகர். அதை பாடுறார் அருணகிரியார், ரொம்ப அழகா பாடுறார். கைத்தல நிறைகனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி
கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிரள் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு மரவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதலில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகடு சுப்புற மணிபடு அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளேன் பண்ண. என்ன தெரியுமா சொல்றார்? வள்ளியதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மன துயர் முருகன் மனசுல இருந்துட்டே இருந்துச்சான். அந்த துயரத்தை இவர் போக்குறாராம் திணைப்பணத்துல வச்சு. அத்துயர் அதுகொடு சுப்புற மணிபடு அப்புணம் அதனடை இபமாகி அக்குற மகளுடன் வள்ளி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமானை. அந்த நிமிஷமே முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிவதற்கு யார் உதவி பண்ணா? விநாயகர் உதவி பண்ற. இப்போ நம்பிராஜன் கிட்ட வந்து கல்யாணம் பேசணும், முறைப்படி பொண்ணு கேட்கணும். ஏன்னா நம்பிராஜன் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பான். நம்பிராஜன் கிட்ட வந்து சொல்லி திருமணத்துக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. இந்த வள்ளி திருமணம் நமக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுது தெரியுமா? மனிதன் இருக்கான்ல, மனித ஜென்மம்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கெல்லாம் ஒரு ஜென்மான்னு ஒன்று இருக்குல்ல, பிறவின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிறவி எடுத்த நாமெல்லாம் தான் வள்ளி. நாம தான் வள்ளி. பிறவி எடுத்த மனுஷங்க எல்லாரும் மனித ஜென்மம். இந்த யானைன்னு இருக்குல்ல, அது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம், தீய விஷயங்களாகவும் இருக்கலாம். அது நம்மளை துரத்தும் போது, இந்த மாதிரி நான் 100 பவுன் நகை என் அள்ளி மாட்டிக்கோ அப்படின்னு அந்த தங்கம் துரத்தும் போது, இந்த மாதிரி நான் தான் பணம் என்னை வச்சுக்கோ அப்படின்னு அது துரத்தும் போது, இந்த இன்பமெல்லாம் நிலையானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு முருகன் பக்கமாக வந்தால் என்றைக்கும் நிரந்தரமான இன்பத்தை முருகன் நமக்கு தருவான். அதுதான் வள்ளி கல்யாணம். முருகனை நல்லா கும்பிட்டுக்கங்க. முக்கியமா இந்த மாதிரி இன்னைக்கு தான் நம்ம கோவிலில் இரவு தான் பங்குனி உத்திர கல்யாணமா. எப்பவுமே இந்த திருக்கல்யாணம் சமயங்கள்ல ஏன் இந்தந்த நாளில் போய் தெய்வத்தை பார்க்கணும்னா, எல்லா நாளும் பார்க்கலாம், எல்லா நாளும் கும்பிடலாம். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த திருக்கல்யாணம் முடிகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தெய்வங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீனாட்சி கல்யாணமாக இருக்கட்டும், பெருமாள் கல்யாணமாக இருக்கட்டும், எந்த கல்யாணமாக இருக்கட்டும். அப்போ அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வேண்டும் போது நிச்சயமாக அந்த தெய்வம் வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் உங்களுடைய வேண்டுதல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. அது வந்து முருக வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 முறை படிக்கணும். எத்தனை முறை படிக்கணும்? படித்தா 7 மணி நேரம் ஆகும், 8 மணி நேரம் கூட ஆகும். இன்னைக்கு 7 மணி நேரம் உட்காந்து கந்த சஷ்டி சொல்ற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்கா? எனக்கெல்லாம் நிச்சயமா இல்லை. யாருமே சொல்ல மாட்டோம். நம்மலாம் வந்து 7 மணி நேரம் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிற அளவுக்கு நமக்குலாம் நேரம் இருக்கு? நிச்சயமா இல்லை. ஆனா அதே முருக வழிபாட்டில் நீ கந்த சஷ்டி கவசத்தை ஒரு தடவை படிச்சுக்கோ. சூட்சுமமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதே பலன் கிடையாது. நீ முருகான கும்பிட்டாலும் அதே பலன் உண்டு தானே. முருகன் இல்லை நீ 36 முறை என்னை கும்பிட்டாதான் உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படி சொல்ற தெய்வம் இல்லை. சரவண பவ, இதுதான் முருகனுக்கான மந்திரம். சரியா? 6 முறை சொல்லியாச்சா? இப்ப சாவ தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா ரவண பவசன் வரும். இதை 6 முறை சொல்லுங்க. 6 முறை சொல்லிட்டீங்களா? ராவ தூக்கி பின்னாடி போட்டா என்ன வரும்? வனப வசர. இதை 6 முறை சொல்லுங்க. வாவ தூக்கி பின்னாடி போட்டா நப சரவணன் வரும். நப, அது சொல்லுங்க பாப்போம். நாவ தூக்கி பின்னாடி போட்டா பவ. 6 முறை சொல்லுங்க. பாவ தூக்கி பின்னாடி போட்டா வசர வனப. அது 6 முறை சொல்லுங்க. சாவ தூக்கி பின்னாடி போட்டு அது 6 முறை. அடுத்த எழுத்த பின்னாடி போட்டு 6 முறை. இப்படி ஒன்னொன்னையும் 6 முறை சொன்னா 6 × 6 36 வரும். இதை சொன்னா கண்டிப்பா கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை சொன்ன பல நிச்சயமா கிடைக்கும். ஒரு பொண்ணு அப்பா கிட்ட எனக்கு எந்த ஊர்ல மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு அருமையான கவிதை. சந்தால் மொழியில நிர்மலா புதுல் என்பவர் எழுதிய கவிதை இந்த கவிதை. அந்த பொண்ணு சொல்ற அவங்க அப்பா கிட்ட, பாபா உன் ஆடுகளை விற்றுத்தான்
நீ என்னை பார்க்க வர முடியும் என்கிற தொலை தூரத்தில் உள்ள ஊரில் என்னை திருமணம் செய்து கொடுக்காதே. நீ என்னை பார்க்க வரணும்னா ஆட்டெல்லாம் வித்துட்டு அந்த பணம் இருந்தாதான் என்னை பார்க்க வர முடியும்னா அந்த ஊர்ல இருக்கிற மாப்பிள்ளை எனக்கு வேணாம்ப்பா. மனிதர்கள் வாழாமல் கடவுளர்கள் மட்டும் வாழும் இடத்தில் திருமணம் ஏற்பாடு செய்யாதே. கொஞ்சமாவது மனுஷங்க இருக்கிற ஊர்ல மாப்பிள்ளை பாருப்பா. காடுகள், ஆறுகள், மலைகள் இல்லாத ஊரில் செய்யாதே என் திருமணத்தை. நிச்சயமாக ஆறு இல்லாத ஊர் ஊரா, மலை இல்லாத ஊர் ஊரா, அங்கெல்லாம் எனக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க வேணாம். எண்ணங்களை விட வேகமாய் கார்கள் பறக்கும் இடத்தில் உயர் கட்டிடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் வேண்டாம். பெருசு பெருசா கட்டிடம் இருக்கட்டும்பா அந்த ஊர்ல, எனக்கு அந்த ஊர்ல மாப்பிள்ளை பார்க்க வேணாம். கோழி கூவி பொழுது புலராத முற்றம் இல்லாத வீட்டில், கொல்லைப்புறத்திலிருந்து சூரியன் மலைகளில் அஸ்தமிப்பதை பார்க்க முடியாத வீட்டில் மாப்பிள்ளை பார்க்காதே. காலையில கோழி கூவுறத முற்றத்துல பார்க்கணும், சூரியன் அஸ்தமிக்கிறத மலைகள்ல பார்க்கணும். அப்படியெல்லாம் இல்லாத வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதப்பா. எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீ காலையில் வந்து அஸ்தமன நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் செய்துவை. இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் அக்கரையில் உன் காதில் பட்டு நீ வர வேண்டும். இங்க உட்கார்ந்து நான் அழுதா ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் உன் காதுல விழுந்து நீ உடனே ஓடி வரணும்பா. அப்படிப்பட்ட ஊர்ல எனக்கு மாப்பிள்ளை பாருப்பா, ரொம்ப தூரத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாதப்பா என்று ஒரு மகள் சொல்கிற இந்த கவிதை நிர்மலா புதுல் என்பவர் எழுதி சந்தால் மொழியில் வந்திருக்கக்கூடிய கவிதை. இன்னைக்கு எத்தனை பெண்கள் திருமணமாகி போற இடத்துல நடக்கக்கூடிய கொடுமைகளை அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாம, சொன்னாலும் அவங்களும் உடனே கிளம்பி வர முடியாம இருக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, அப்பா இங்க நான் அழுதா அந்த சத்தம் உனக்கு கேட்டு நீ உடனே கிளம்பி வரணும்பா, அந்த தூரத்துல எனக்கு மாப்பிள்ளை பாருப்பா.